சிம்பிளான மேட்டர். இவ்வளவுதான் பிங்க் மேன் நீங்க அரசியல் பண்றது. இப்ப எப்படி மாட்டுன பாத்தியா? சரி, இப்ப நான் முடிச்சிடவா? ஒரே நிமிஷம். இந்த கேள்வி நான் எதுக்கு வச்சேன் அப்படின்னா, ஓகேவா, இதுக்கு முன்னாடி பேசினவர் வந்து தாவேக்கால வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல அஜித் ஆக்னஸ்க்கு வந்து நீங்க வந்து பொறுப்பு போட மாட்டேங்கிறீங்க, உங்க உட்கட்சியில வந்து பிரச்சனை இருக்கு. இல்ல முடிச்சிடறேன். இல்ல வெயிட் பண்ணுங்க ப்ரோ, முடிச்சிடறேன். எல்லாரும் நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. இல்ல நீங்க பேசும்போதும் நிறைய தப்பு இருந்தது, நான் குறுக்கிடல. வெயிட் பண்ணுங்க. தப்புமே கிடையாது. நீ தம்பி நாங்க சொல்றதுல எல்லாம் தப்பெல்லாம் இல்லப்பா. நாங்க ஃபேக்சுவலா தான் பேசுறோம். ஏன் ட்ரிகர் ஆவாத? சரியா, நான் அழுவல, நீயும் அழுவாத. நீ கண்டிப்பா அழுவாத. அதுதான். சோ அப்படி உங்க உட்கட்சியில இப்ப பதில் சொல்ல தெரியாம அழுது, நீதான் பதில் சொல்ல தெரியாம அழுதுகிட்டு இருக்க. யோசிச்சு பாரு, அந்த கேட்ட கேள்விக்கு உன்னால சரியா பதில் சொல்ல தெரியல. கரெக்டா? அப்போ வந்து கேள்வியில சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா ரொம்ப திமுக மேல வந்து ரொம்ப இதா இருக்கிறாங்க. எப்படியாவது உட்கட்சி போட்டு திமுக திருப்பி ஜெயிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க. குற்றச்சாட்டு வச்சாருன்னா எனக்கு பெரிய எரிச்சல் என்ன தெரியுமா, இவனுங்க கூட உட்காந்து நம்மள பேச வைக்கல அளவுக்கு அரசியல் சூழ்நிலை நிக்குதுன்றதான் பெரிய விஷயம். ஏண்டா உதயநிதி எல்லாம் வச்சுட்டு நீங்க இப்படி பேசலாமா? அவருக்கு என்னடா அரசியல் தெரியும்? ரிசர்வேஷனே தெரியாத, இடஒதுக்கீடே தெரியாத ஒருத்தர் துணை முதலமைச்சர். இடஒதுக்கீடு பத்தியே தெரியாது நம்ம துணை முதலமைச்சருக்கு, தெரியுமா? மொழிப்போர்ல இருந்து உப்பு சத்தியாகிரகம் வரைக்கும் போயிட்டு அது உதயநிதிக்கு தெரியுமா நான் கேக்குறேன்டா. பிங்க்மேன் திருப்பி திருப்பி சொல்றேன், மியூட் போட வைக்காதீங்க, சிரிக்காதீங்க, டென்ஷன் ஆகுது. ஐயா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அவன் கட்சியை சார்ந்து கேள்வி கேட்கணும் டைவர்ட் பண்றான், நீங்களும் அதுக்கு துணை போகாதீங்க ப்ளீஸ், கெஞ்சி கேக்குறேன். அவனை அப்படியே அடிச்சு உட்கார வைங்க, அவன் கட்சி பக்கம் இழுத்துட்டு போங்க. எல்லாரும் கேக்குறீங்களா உங்களுக்கு என்ன கொள்கை தெரியும்ட்டு? அது உதயநிதி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் கேளுங்கறான்றேன் நானு. அவருக்கு என்ன கொள்கை தெரியும்? ஐயா எனக்கு தேவையான ஓஸ்ட் கோஸ்ட் என்னோட கேள்விக்கு மட்டும் பதில் வாங்கி கொடுங்க. மத்தவங்கள வந்து ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல கூடாது. உங்க தலைவனுக்கே ஃபர்ஸ்ட் ஒண்ணும் தெரியல. சரி ஒண்ணும் தெரியாது விட்டுருங்க. கரடி கேக்குறக்கு அவர் கேக்குறக்கு பதில் சொல்லுங்க. சோ உங்க தலைவன் பேச விட்டனா அமெரிக்கா பாலிடிக்ஸ் வரைக்கும் பேசுவான். இருங்க பேசட்டும், அவன் பேச விடுங்க அவனை. அதுதான் அதுக்குதான் கேக்குறேன். இருங்க சாந்தமாக உரையாடுங்கள். பிங்க்மேன் அவர் கரடி ப்ரோ கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கேட்கல. கட்சி எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பிங்க்மேன் ஒரே நிமிஷம் நான் வந்து திராவிடன் அண்ட் பேன் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நீ கரெக்டா கரடி மூஞ்சியோட இந்த கேள்விக்கு பதில் சொல்ற. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ உதயநிதி ஒரு ஆளே இல்லைன்னு இவனுங்க வந்து உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கானுங்கல்ல, ஏன் வந்து விஜய் அண்ணா தைரியமா சேப்பாக் தொகுதியில உதய்க்கு எதிராக நிப்பாருன்னு ஏன் ஒரு அறிக்கை வர மாட்டேங்குது? வரலாமல்ல, இப்படிதானே நம்ம அரசியல். இப்ப நான் இறங்குறேன்டா களத்துல, இப்போ இவரை எதிர்த்து நான் நின்னு நானுமே அது எக்ஸ்பெக்ட் பண்றேன், நானுமே அது நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இன்னமும் நான் ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல உதயநிதி வந்து விஜய் பத்தி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. ஏன் பயமா? ஏங்க சாரிங்க ப்ளீஸ்ங்க, அவன் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பக்கம் போகாதீங்க. நீங்க பாரு, அதுக்குதான் வைஷ்ணவி வச்சிருக்கிறோம், புரியுதா? வைஷ்ணவி டீல் பண்றது ரேஞ்சுக்கு தான் நீங்க விஜய் இருக்கிறீங்க. அதனால அவங்க வைஷ்ணவி பாத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் போய் வைஷ்ணவி டீல் பண்ணுங்க. ஐயா சசிகுமார், நீங்க ரொம்ப நேரமா கை தூக்கிறீங்க, பேசுறீங்க. எல்லாரும் 75 வருஷம் கட்சிக்கு வைஷ்ணவியை நம்பிலாம் இது பண்ண அரசியல் நீங்க அதுக்குதான் அவங்க தேவைப்படுறாங்க. ராஜீவ்காந்தி விஜய்க்கு வந்து அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து வைஷ்ணவி. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். உதயநிதி வர்சஸ் விஜய் கண்டிப்பா வரணும். உதயநிதியும் விஜய் பத்தி பேசணும். சினிமால பெரிய ஆளா இருக்கலாம், விஜய் சினிமால பெரிய ஆளா இருக்கலாம்.
மக்களே தப்பா எடுத்துக்காதீங்க. கட்சி இப்ப ஒன் பை ஆரம்பிச்சதுக்கு ஒன் போயிடலாம். உதயநிதியை டேய் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஏய் நசன் அதை வெயிட் பண்ணு. இப்ப உனக்கு பேசணும் அவ்வளவுதானே, வாய் அப்படியே வச்சுனாரு. ஒன் பை ஒன்னா போலாம், அழுது சாவாத. ராஜ் கை தூக்கி இருக்காரு மக்களே. அது ஒரு மாதிரி டைம் யூஸ் பண்றான். பேசுங்க தொடர், பேசுங்க அப்படியே ஒன் பை ஒன் ராஜ் அப்படியே போயிடும். பிங்க்மேன், எனக்கு ஒரு கேள்வி. நீங்க வந்து சொன்னீங்க குடும்பத்தெல்லாம் இழுக்க கூடாது, ஏன்னா கனிமொழி வந்து கட்சியில இருக்காங்க, அதனால நான் கனிமொழி மேடம் பத்தி பேசணும் அப்படின்னீங்க. சரி, சபரீசன் என்ன கட்சி பொறுப்புல இருக்காரு? நீங்க தான் சபரீசனை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க. அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? எதுக்காக அவரை பத்தி பேசுனீங்க? சரி, அதுவுமே வந்து எனக்கு வச்ச கேள்விக்கு தான் நான் வந்து எதிர்கேள்வியா வச்சேன். என்ன கேள்வி வச்சாங்கன்னா, இப்போ சீமான் வந்து விஜய் கூட வந்து 4 மணி நேரம் ஈசிஆர் ரோட்ல பயணிச்சாரு, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு என்கிட்ட பெயின் கேட்டாரு. நான் தான் சொன்னேன், எப்படிங்க ஆதாரமே இல்லாம நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அதானி வந்து சபரீசனை சந்திச்சதா ஒரு தகவல் இருக்கு, ஓகேவா, நான் எனக்கு ப்ரூஃப் இல்ல, பட் நான் அதை பத்தி பேச முடியுமா என்னால? சோ அந்த மாதிரி தாங்க இருக்கு நீங்க சொல்றதுன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. அப்ப அதே மாதிரிதான் நீங்க வந்து அதே ஒரு விஷயம் பேசும்போது, அப்ப நாங்க வந்து த்ரிஷாவை பத்தியோ இல்ல சங்கீதாவை பத்தியோ பேசினா நல்லா இருக்குமான்னு தான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சாங்க. அது எப்படி நீங்க அபியூஸ் சொல்லுவீங்க? நீங்க வந்து எதிர்வாதத்துக்கு ஒண்ணு கொண்டு வந்தீங்க, அதே மாதிரி எதிர்வாதத்துக்கு ஒருத்தவங்க நீங்க கொண்டு வந்ததை எப்படி நீங்க அபியூஸ் சொன்னீங்க? நீங்க சபரீசன் கட்சி பொறுப்புல இல்லாத ஒருத்தர், அவரை பத்தி ஏன் பேசுறீங்க? இல்ல ப்ரோ, இப்போ த்ரிஷா பத்தி பேசணும்னா அந்த சைடுல இருக்க நடிகைகள் பத்தியும் நான் பேசலாம்ல. பேசலாம், மாத்தி மாத்தி பேசலாம். பேசிக்கோங்க. அதெல்லாம் நான் பேச மாட்டோம், நாங்க பேச மாட்டோம் சசி. அந்த இதுக்கு விளையாட்டு கூட இப்படி சொல்றாதீங்க. நம்ம விஜய் ஃபேன்ஸ் கிடையாது, நம்ம ஃபேன்ஸ் படுறோம் கிடையாது. இவனுங்க வந்து 1.5 வருஷமா அரசியல் பேசினுங்கிறவனுங்க, நம்ம அப்படி பேசல. நம்ம வந்து ரொம்ப நாளா பேசினுங்கிற இவனுங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்ல தம்பி. நாங்க பேச மாட்டோம், நீ பேசுறதுன்னா நீ தனியா கத்திட்டு நீ கிளம்பு. நான் அன்மியூட் பண்றேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சசி. இல்ல நான் பேச இல்ல சசி என்ன சொன்னாருன்னா, இப்படி கேட்டதாலதான் அப்படி ஒரு இதுவே வந்துச்சு. அதுவுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் கேட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாரு எமனம். ஓகேவா? இப்ப எங்களுக்கு அது பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. ஒரு நிமிஷம் நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். அவன் எல்லாருமே இருங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவன் எல்லாருமே சும்மா நாச்சும் நோண்டி விட்டுட்டு நான் சொல்றல பாடாவதி திமுக எதுக்கு சேர்ந்தான்னு நிறைய நேரம் யோசிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அவன் கிட்ட திருப்பி கேளுங்க, அவன் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சான்னு கேளுங்களா. தம்பி அதை சொல்லுப்பா. அந்த கேள்விக்கான பதில மட்டும் கேளுங்க, சிறப்பா இருக்கும். கட்சி ஆரம்பிச்சார்னா இப்போ நம்ம வந்து அதிமுகவோட எடப்பாடியோட 4 வருஷம் ஆட்சியும் நம்ம பார்த்தோம், ஓகேவா. அதுல வந்து அந்த அரசு என்னென்ன தவறு பண்ணிச்சு அப்படின்றத பார்த்தோம். அதே தவறு திருப்பி இந்த ஆட்சியிலுமே நடக்கும்போது, அதை விட அதிகமாவுமே நடக்கும்போது, ஓகேவா, ஒரு மாற்று வந்து அரசு இங்க வேணும், ஓகேவா, ஒரு மாற்று கட்சி வேணும், ஓகேவா. அதுக்காக வந்து ஒரு கட்சி என்ன தவறு சொல்லுங்க. மாறி மாறி தவறு இப்போ தவறு என்னன்னு கேட்டீங்களா, நான் அதுக்கு சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். தவறுன்னு கேட்டீங்களே, இப்போ அந்த ஆட்சியில என்ன நடந்தது, அதே லாக்அப் டெத்துக்காக, ஓகேவா, என்னென்ன நம்ம ஸ்டாலின் அவர்கள்லாம் என்னென்ன வந்து பண்ணாரு. சோ அவங்க ஆட்சியில வந்து லாக்அப் டெத் நடக்கும்போது ஒரு 24 லாக்அப் டெத்துன்றாங்க. என்கிட்ட டேட்டா இல்ல, பட் நான் வந்து ஊடகங்கள்ல பார்த்து நான் வந்து சொல்றேன். அதுதான் நான் ஓப்பனா சொல்லிட்டேன், அந்த செய்திகள் அடிப்படையில சொல்றேன், ஓகேவா. 24 லாக்அப் டெத்துன்றாங்க. இப்போ வந்து வந்து அதிமுக காலத்துல இருந்த கேஷ் அட்ராசிட்டியை விட திமுகல வந்து ஆட்சி காலத்துல அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல வந்து பயங்கர வந்து ஜாதிய வன்கொடுமைகள் வந்து அதிகமா நடக்குது. கிட்டத்தட்ட 3000க்கும் மேல கேஸ் வந்து இதுவாயிருக்கு அப்படின்ட்டு எவிடன்ஸ் கதீர் அப்படின்ற ஒருத்தர் வந்து குறிப்பிட்டிருக்காரு, ஓகேவா. சோ இன்னொன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சியோட, ஒரு தேசிய கட்சியோட மாநில
தலைவர் ஓகேவா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து அசால்ட்டா வந்து கொன்னுட்டு போறானுங்க ஓகேவா. யார் இதுதான் அந்த இங்க அரச நடக்குது. நிலத்தை திருடி ஆட்டைப்பட பார்த்தாரு அவரு நீ ஆம்ஸ்ட்ராங்கா? நீ எப்படி வேணா வச்சுக்கோடா, நீ எப்படி வேணா வச்சுக்கோ. சோ இந்த மாதிரி வந்து இல்லடா அவரான் டவுட் போன கேட்டுக்கிறேன். அந்த ஆட்சியில அரச நிலத்தை வந்து ஆட்டைய போலன்னு ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்து வெட்டு வாங்கி செத்தாரு அவரான் நீ கேட்கறேன். நீ சொல்லிக்கோ ஓகேவா. ஒரு அவரா ஆனாலுமே அவர் வந்து சரி ஒரு பிங்க் மாநில மேன், இது எல்லாமே தேசிய புரியுது. கட்சியோட இதெல்லாம் விஜய் வந்து காப்பாத்துவார் நீ எப்படி நினைச்ச? நல்லா அதுக்கு விட்டுருங்க பதில் சொல்லு. அரப்பான் அவன் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் நீங்க பண்ணிட்டு விட்டுருங்க. எதுக்கு காப்பாத்தல. கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு கேளுங்க அவ்வளவுதாங்க. இருங்க நீங்க இல்ல இதெல்லாம் நீங்க வந்து விஜய் வந்து தான் காப்பாத்தல போயிட்டு நொட்டுவாருன்னு நீ வாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ண அதை சொல்லு. அதான் நீங்க இப்ப காப்பாத்தல, நீங்க காப்பாத்தல. அப்போ சரி ஓரமா நாங்க நீங்க காப்பாத்தல, போயிடுங்கன்றோம். விஜய் எப்படி காப்பாத்துவாருன்னு நீ வந்து அதுக்கு ஒரு அவ்வளவுதான். பாயிண்ட் எடுத்து நீங்க ஓரமா போயிடுங்க, நாங்க அவரை வந்து சான்ஸ் கொடுத்து பாக்குறோம், அவர் அதான்யா காப்பாத்துவாரு. விஜய் வந்து காப்பாத்துவாரு நீ எப்படி வந்து சொல்ற? மக்கள் அதுதான் எழுதி சொல்லி தானே இப்போ அப்பதானே ஓட்டு போடுவாங்க. அதுதான் பேசுறா இப்ப ராஜா வந்து நீ ஒரு பேசு. நம்பிக்கை தான். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து 505 வாக்குறுதி கொடுத்தாரு. மக்கள் என்ன நினைச்சாங்க, சரி ஒரு 505 நிறைவேற்றுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தானே வாக்கு போட்டாங்க. இப்ப தெரிஞ்சிச்சுல அவர் வந்து எதுவுமே சரி பண்ணல ஓகே. அப்படின்னு நீ இப்போ தெரிஞ்சிச்சுல. வரைக்கும் கட்சி அப்படிதான் எதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஒரு அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை இல்ல அதுக்கப்புறம் நம்பிக்கைனால வந்து 2 விஜய்க்கு வந்து உள்ளாட்சி ஓட்டு தேர்தல் போடுவாங்க இல்ல மக்கள். பிங்க்மேன், அதுக்கப்புறமே 2 உள்ளாட்சி தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், 4 பதில் ஜெயிச்சாச்சு. சொல்லாதயா அரப்பான், பதில் இல்லையோ சொல்லாத. ஐயோ ஒரு நிமிஷம் எரியா சும்மா அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப விஜய் அண்ணா வந்து இதெல்லாம் வந்து கலட்டுவாருன்ட்டு மக்கள் நம்புவாங்க. நீ எப்படி நம்புற? அதுக்கு பதில் சொல்லு. அதுதான் சொன்னேன். எப்படி வந்து 505 சினிமால வந்து வாக்குறுதி லாக்அப் வந்து டெத்த வந்து பண்ணுவாரு, ஸ்டாலினுக்கு ஹீரோயிசம் பண்ணி வந்து வாக்கு இல்ல போட்டாரோ அதே மாதிரி விஜய் இதெல்லாம் பிங்க்மேன் உங்க பண்ணுவாருன்னு ஆள் வந்து மக்கள் நம்பி வாக்கு அரசு போடுவாங்க. இல்ல உங்க அண்ணன் வந்து லாக்அப் டெத்த வந்து இப்ப சினிமாவில வந்து குளோரிஃபை பண்ணி பேசினவர் தானே. அவர்லாம் வந்து ரியாலிட்டியில வந்து காப்பாத்துவார்னு எப்படி நினைக்கிற? ஒளி படத்துல வந்து 15 கோடி வரியை மறைச்சு வச்சுட்டு ஜட்ஜு கிட்ட செருப்படி வாங்கி ஊழல் பண்ணி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு திருப்பி கட்டினார் வரிய. இவரெல்லாம் வந்து ஊழலை ஒழிப்பாரு, சட்ட ஒழுங்கை காப்பாத்துவாரு, லாக்அப் டெத்துல நடக்க விடாம பண்ணுவாரு. நீ எப்படி நினைக்கிற? அதுதான் திமுக காரங்க பண்ணல. சோ இவரு பண்ணுவாருன்னு மக்கள் நம்புவாங்க. எப்படி அதுதான் எப்படி நம்புவாங்க அதை சொல்லியா? நீ எப்படி நம்புறேன்னு கேக்குற? மக்கள் எப்படி நம்புவாங்க? நீ எப்படி நம்புறத சொல்லு. அதான் எப்படி 500 வாக்குறுதி ஸ்டாலின் நிறைவேற்றுவாரு நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க. நான் மக்களை கேட்கல பிங்க்மேன், உன் மூளைக்குள்ள எப்படி விஜய் காப்பாத்துவாரு? உன் மூளை எப்படி அந்த பல்ப் எரிஞ்சுன்னு ஒன்ன கேக்குறேன். அரப்பண்ண ஒரே நிமிஷம். இவரு தேர்தல் வாக்குறுதியை பத்தி பேசுறதுக்கு தார்மீக அடிப்படை உரிமையே உங்களுக்கு கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இந்தியா கூட்டணி கொடுத்த வாக்குறுதியை வச்சு உங்க கொள்கை பரப்பு செயலாளர், நீ உதவிகள்லாம் போற இல்ல, உங்க கொள்கை பரப்பு செயலாளர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோனா என்னன்னு படிச்சுட்டு சொல்லு. இந்தியா பிளாக் கொடுத்த வாக்குறுதிய மேடைக்கு பிரச்சாரம் பண்ணி திமுக வாக்குறுதி கொடுத்துச்சு செய்யலன்னு பேசிக்கிட்டு இருக்கான். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிற வார்த்தையை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசு. இல்லைன்னா இல்ல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கணும்ல. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் விலை கொண்டு வருவோம். இந்தியா பிளாக் கொடுத்த இந்தியா பிளாக் கொடுத்த நீங்க சொல்லாதீங்க. இந்தியா பிளாக் எந்த இடத்துலயும் நீ சொல்லல. ராகுல் காந்தி எந்த இடத்துலயும் சொல்லல. ஒரு நிமிஷம் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? ஐயா ராகுல் காந்தி எங்க சொன்னாரு? எடுத்து போடுங்க. என்னோட கேள்வி ரொம்ப இல்ல ராகுல் காந்தி எங்க 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரேன்னு சொன்னாரு? எடுத்து போடுங்க. அது 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவேன்னு சொன்னது திமுக. ஐயா அவங்க இந்தியா கூட்டணியோட தேர்தல் வாக்குறுதி. இந்தியா கூட்டணியில ராகுல் இருக்காரா இல்லையா? கைஸ் மறுபடியும் ஓவர்லாப் ஆயினே போகுது தம்பி. அது வந்து ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணிங்கிறது பாராளுமன்ற எலெக்ஷன்ல எல்லா ஸ்டேட் கட்சிகளும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கும், புரியுதா? அதுக்கு தனியா நாங்க மட்டும் இதை கொடுக்குறோம்லாம் கொடுக்க முடியாது. எல்லா கட்சி ஆட்களோட கலந்து ஆலோசிச்சுதான் அப்படி ஒரு மேனிஃபெஸ்டோவே கொடுக்க முடியும், ஓகேவா? சோ அது வந்து இந்தியா பிளாக்கோடது. இதுக்கப்புறமும் இல்ல இது திமுக அதுதான் அப்படின்னு நீ ஆட்டம் ஆடுறன்னா உனக்கு ஒரு 20 செகண்ட் டைம் தரேன். நீ வந்து நல்லா ஆட்டம் ஆடி முடிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம உருப்படான கண்டென்ட்டா பேசுவோம். தயவுசெய்து அவன்கிட்ட இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஏன்னா அவனுக்கு புரியலன்னு இல்ல, அவன் வேணும்னே கேக்குறான். அவன் மென்டல். நீ பேச ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ திமுக வந்து 2024 ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நீட் வந்து நாங்க ஒழிச்சிடுவோம் அப்படின்னாங்க. ராகுல் காந்தியுமே சொன்னாரு. ஒரே ஒரு நிமிஷம் ராகுல் காந்தி அதை சொன்னாரு, ஓகேவா? ராகுல் காந்தி சொன்னாரு, ஆமா கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல நீட்டுக்கு வந்து விலக்கு தருவேன்னு சொன்னாரு. சோ அந்த மாதிரி 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம்ட்டு திமுக சொல்லிச்சு. ராகுல் காந்தி சொன்னாரா?
ஒரு வாக்குறுதியா டேய் இருந்தாலும் ஒரு ஏய், நியாயம் திமுக வேணாமா? பைத்தியமாடா நீ 75 சொல்லுச்சுன்னா ஒரு ரூபாய்க்கு நிமிஷம் பைத்தியமாடா மாஸ்டர் நீ 75 ரூபாய்க்கு எப்படி ப்ரோ பெட்ரோல் தருவீங்க? ஒரு பச்சையாய் மக்களை ஏன் இப்படி ஏமாத்துறீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. பிங்க்மேன் இப்போ இன்னைக்கு கச்சா ஒரே எண்ணெய் ஒரு நிமிஷம், ஒரே barrel நிமிஷம். எவ்வளவு போகுது அழுவுறா தெரியுமா? கச்சா அழுவுறா எண்ணெய் ஒரு அழுவுறா barrel எவ்வளவு அழுவுறா போகுது தெரியுமா உங்களுக்கு இருங்கண்ணே. பிங்க்மேன்? ப்ரோ இருங்க, தம்பி எல்லாரும் இந்த பேசாதீங்க, பாரு இருங்க. பிங்க்மேன், 75 ரூபாய்க்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, நீ தினம் நியூஸ் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பெட்ரோலுக்கு நமக்கு வந்து சென்ட்ரல் என்னென்ன டாக்ஸ் போடுதுன்றதெல்லாம் நீ பாக்க. அவனுக்கு அதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீ போராடிடாதீங்க. நான் இல்ல இல்ல ப்ரோ, எவனும் நான் எடுக்க போறது இல்ல ப்ரோ. எனக்கு டைம் இல்ல, ஓகேங்களா? இதெல்லாம் உனக்கு உட்காந்து சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இல்ல. நீயே தேடி படிச்சு தெரிஞ்சுக்கோ. நாங்க அடுத்த ஸ்பீக்கருக்கு போறோம், அடுத்த கண்டென்ட் போறோம். ஏன்னா உனக்கு பதில் தெரியல. தயவு செஞ்சு இருங்க, அதான் பதில் சொல்றேன் தெரியல, bro. நான் எடுத்துக்கிறேன். நீ எனக்கு பதில் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. டேய் உனக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லைன்னு இல்லடா, உனக்கு அது பிங்க்மேன் சொன்னாலும் புரியாது. பேசிட்டோம்ல, குறுக்க அடுத்த வராதீங்க. ஸ்பீக்கர்கிட்ட போயிடுவோம். இவன் புது ஸ்பீக்கர் சொல்லிட்டா. ராஜன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். டெக்ஸ்டர் அண்ட் நிஷ்வின் பேசிட்டோமே ஃபர்ஸ்ட். பேசுறேங்க நிஷ்வின். இது பிங்க் பேன், நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக ஆட்சியில வந்து சாதியா இந்த அட்ராசிட்டிஸ்லாம் வந்து பெருசா இல்ல, அங்க இருந்ததை கம்பேர் பண்றப்போ திமுக ஆட்சியில தான் வந்து நிறைய இருக்குன்னு சொன்னீங்களா. இப்போ இந்த 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 டிஃபரன்ஸ் வர்றதுக்கு வந்து திமுக ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ வந்து செஞ்சிருக்காங்கன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப அது என்ன பண்ணியிருக்காங்க, எதனால ஏறி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அதோடைய அடிப்படை காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எதனால அட்ராசிட்டிஸ் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, குற்றம் சாட்டுறீங்க? சிம்பிள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு. முதலமைச்சரால வந்து நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறை வந்து செயலிழந்து கிடக்கு. அதனாலதான் வந்து டெய்லி நீங்க வந்து ஒரு கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இல்ல டெய்லி அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. சரி ப்ரோ, அதை அது நீங்க எப்படி டேட்டா சரி பண்ணுவீங்கன்னு தான் எவ்வளவு கேக்குறோம். தம்பி யாருமே நீங்க இல்ல எப்படி இல்ல சரி பண்ணுவீங்கன்னு தான் திராவிடன் கேக்குறோம். அவனை இன்டரப்ட் பண்ணாத. அவனை விட்டுரு, அவன் அழுது முடிக்கட்டும், பொறுமையா பாத்துக்கலாம். அவன் முடிச்சிட்டோம், நீ அழுவு தம்பி. சோ அதுதான் இப்போ இவ்வளவு சம்பவங்கள் நடக்கும்போது வந்து நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் காவல்துறை அப்படின்னாரு, இரும்பு கரம் கொண்டு உடப்புன்னாரு. இப்ப 4 வருஷமே ஆயிடுச்சு. என்ன வந்து என்ன வந்து அவரு செயல்பாடு பண்ணியிருக்காரு? இப்ப இந்த ஆணவ கொலைக்கே வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, நாங்க வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வருவோம்ட்டு. அதையுமே என்ன பண்றீங்க, அசம்பிளில போயிட்டு அதுக்கு தேவையே இல்லை, ஆணவ கொலைக்கு வந்து சட்டம் வந்து ஏற்றவே தேவையில்லைன்ட்டு முதலமைச்சரே சொல்றாரு. அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்தோடனே ஒரு நிலைப்பாடுன்ற போதுதான் இந்த ரெட்டை நாக்கு இருக்கு பத்தியா, டபுள் ஸ்டாண்டர்டு. இததான் வந்து நாங்க கேள்வி கேட்கிறோம். எதிர்கட்சியா அதாவது இருக்கும்போது ஒரு மாதிரி செயல்படுறீங்க ஒரு நிமிஷம் அந்த நியூஸ் இப்ப நீ எடுத்து போடுற எங்க இல்ல அந்த நியூஸ் பேச எடுத்து போடலாம், முழுசா எடுத்து போடுறப்ப இப்ப அதாவது இப்ப வந்து ஒரு கிரிமினல் லால ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியுமா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண முடியுமா? அதான் அரப்பன். இப்போ டெக்னிக்கலா போனோம்னா நம்ம நீ நான் குறிப்பிட்டு காட்டுறேன். நீங்க சொன்ன வாக்குறுதியை நான் குறிப்பிட்டு காட்டுறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இரு, வாக்குறுதி எடுத்து போடு, வாக்குறுதி எடுத்து போடு. அந்த ப்ரூஃப் நீ அந்த ஃப்ரேம்வொர்க் யாரை பண்ணனும்னு போட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் எமினம், அதாவது அந்த ஒரு வீடியோ முதல்வர் பேசுற ஒரு வீடியோ வந்து அதாவது எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஓகேவா, அது எல்லாமே அக்கௌண்டபிலிட்டி என்னன்னா வந்து அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. முதல்வர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. இப்ப நீட்டு ஒழிக்கிறோம்னா நீட்டு வந்து மாநில அரசு மட்டும் ஒழிக்க முடியாது, அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடையும் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த லாவை ஃப்ரேம் பண்ணி தான் வந்து, ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனியன் லா தான் வந்து இப்போ வந்து டாமினேட் பண்ணும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லா கிரியேட் பண்றப்ப. அதனால வந்து பார்த்தா அது வந்து என்னன்னா ஒரு கூட்டு முயற்சி தான். அந்த கூட்டு முயற்சிக்கு பேர்ல தான் வந்து நாங்க வந்து இயக்குவோம் அப்படின்னு சொல்றது. இப்ப வந்து ஒன்றிய அரசு ஃபேம் பண்ணாதான் வந்து மாநில அரசுகள் அதுக்கு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மைனர் சேஞ்சஸ் பண்ணி எடுக்க முடியும். அந்த கான்டெக்ட்ல சொன்ன ஒரு இதை வந்து இங்க வந்து மாநில அரசை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பையன் பரப்பிக்கிட்டே இருக்கிறானுங்க அவனுங்க. அதுலலாம் மாற்று கருத்தே இல்ல அரப்பன். நீ சொன்னது வந்து 100% ஃபேக்ட். ஓகேவா? 2 அரசும் இணைந்துதான் செய்யணும். ஆனா வாக்குறுதி கொடுக்கும் போது உங்களுக்கு அது தோணலையான்னு தான் கேக்குறேன். நீட்டு வாக்குறுதி அது மக்கள் வந்து அறிவாளியா இருக்கனாலதான் மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. உனக்கு அறிவில்லைன்னு சொல்லு. அதாவது வாக்குறுதி எது கொடுக்குறாங்கன்னா, நாங்க இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறோம், நீட்டு ஒழிக்கணுங்கிறது எங்க ஸ்டாண்டு, ஆணவ படுகொலைக்கு வந்து சட்டம் கொண்டு வரணும் எங்க ஸ்டாண்டு. பட் அதுக்கு வந்து மத்திய அரசு ஹெல்ப் பண்ணாதப்ப நீ மத்திய அரசு நோக்கி தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்தியா முழுவதும் கிரிமினல் லா வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணாதான் வந்து இதுக்கு இந்த சட்டத்தை தனியா லா ஃப்ரேம் ஒர்க் பண்ணாதான் மாநில அரசு வந்து சட்டம் ஏற்ற முடியும். நீ கேள்வி கேட்கறது யாரானா அங்க கேட்கணும், அங்க கேட்காம அவனை காப்பாத்தி விட்டு திருப்பி நீங்க வந்து கேள்வி கேட்கறனா அப்ப நீ வந்து RSS அடிமையா வேலை செய்யணும், ஒன்னதான் மிதிப்பாங்க போட்டு.
ஏன் நீ உங்களை வந்து கேள்வி ஒன்றிய அரசு கேட்கிறோம்னா ஆணவ படுகொலை சட்டத்துக்கு இல்ல ஒரு நிமிஷம் இரு. ஏற்கனவே வந்து ராஜஸ்தான்ல ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ணி அது கிரிமினல் லாப ஓவர் ரூல் பண்ணுதுன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னைக்காவது உங்க கட்சியோ உங்க கட்சியில் இருக்க எவனாவது வந்து ஒன்றிய அரசை நோக்கி எப்ப லா ஃப்ரேம் பண்ணணும்னு எவனா கேட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கேன் நீ ஒன்றிய அரசு எடுத்து இந்த மாதிரி லா கிரியேட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆணவ படுகொலை சட்டத்துக்கு ஆணவ படுகொலை சட்டத்துக்கு இது வரைக்கும் நீ கேட்கலனா அப்ப நீ வந்து யாரை காப்பாத்துறனா RSS பிஜேபி தான் நீ காப்பாத்துற. அதுதான் இப்போ வந்து நாங்க ஏன் உங்களை கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து மத்திய அரசு தெரியும் அவனோட ஸ்டாண்ட் வந்து அவன் சொல்லிட்டான், நீட்டை வந்து நாங்க விளக்க மாட்டோம், நீட்டு தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டான். இப்ப நீங்க வந்து நாங்க ஒரு வந்து நீட்டை பிரச்சனையை பேசும்போது ஒழிப்போம் ஒண்ணுத்த பேசுங்க பிங்க்மேன். ஒரே கையெழுத்துல ஒழிப்போம் ஜம்பிங்கா 7 போயிட்டு இருக்கீங்க மாசத்துல பிங்க்மேன். இல்ல இல்ல பிங்க்மேன் முடிச்சிடுறேன் ப்ரோ, இப்ப வெயிட் ஆணவ கொலை பத்தி பண்ணுங்களேன். இவ்வளவு நேரம் பேசியிருந்தீங்க. இல்ல அவர் அத நீட் பத்தி பத்தி பேசுங்களேன். பேசினாரு, அவர் நீட் இப்போ பத்தி இவ்வளவு நேரம் என்ன பேசினாரு. பேசிட்டு இருந்தாங்க? ஆணவ கொலையை அந்த லா ஃப்ரேம் ஒர்க்கை பத்தி தானே பேசிட்டு இருந்தது. டெக்ஸ்டர் ஒரே நிமிஷம். இப்ப பிங்க்மேன் என்ன பண்ண போறாருன்னா, ஒரே கழுத்துல நீட்டை ஒழிப்போன்னு நம்ம சொன்னதை எடுத்து போடணும். அப்படி போடலன்னு வச்சுக்கேன், பிங்க்மேன் ஒரு அயோக்கியன்னு இந்த இடத்துல ஒத்துட்டு போகணும். பிங்க்மேன் டேக் யுவர் ஓன் டைம். இப்ப நீங்க அதை எடுத்து இங்க போடுறீங்க. அதையுமே எடுத்து போடுறேன். திமுக ஆட்சி வந்தோடனே எடுத்து 7 போட்டு பேச ஒரு மாசத்துல 5 நீட்டை நிமிஷம் வெயிட் ஒழிப்பேன்னு பண்ணலாம். சொன்னாரு, இல்ல நீ அதையுமே எடுத்து நான் எடுத்து போட்டு போடுறேன். பேசு. நீ 7 எடுத்து போட்டு பேசு, மாசத்துல அதுக்கப்புறம் பேசலாம். ஒரே கையெழுத்துலன்னு சொன்னேன். பிங்க்மேன் எடுத்து எடுத்து போடுறேன். போட்டு 7 மாசத்துல நீட் இங்க பாரு, தேர்வே இருக்காதுன்னு சொன்னாரு, அதையும் நான் எடுத்து போடுறேன். எடுத்து போடுற வரைக்கும் யாரும் பேச மாட்டோம் பிங்க்மேன். நீ எடுத்து போடு, வெயிட் பண்ணுவோம். எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துக்க. அந்த ஒரே கையெழுத்துன்னு எடுத்து ப்ரோ இந்த விஜய் சுந்தர்ட்ட எல்லாம் பேசாதீங்க ப்ரோ. அந்த ஆளு கீழடிக்கு அதிக ரசிகரா விஜய்க்கு அதிக ரசிகரான்னு பேசுவாப்ல. கேள்வி கேட்டா அசிங்கமாயிடுமா? ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம். ஏதாவது கேள்வி கேளுங்க இப்ப ஆக்கப்பூர்வமா. இல்ல உங்களோட பாயிண்ட் நம்பர் 14 தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் நிறைவேற்றுறீங்களா? ஒரே நிமிஷம். நான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆள் தான், உன்னை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கீழே உட்காந்து கீழே எல்லாம் வாங்கி தர முடியாது. இஷ்டம் தான், நீ தமிழ்நாட்டுல இரு. கஷ்டம் வந்ததுன்னா கிளம்பி ஸ்ரீலங்காவுக்கு கொடுப்போம். நீங்க பிங்க் பண்ணிட்ட பேசுங்க. நீங்க இதுக்கு இல்லடா, நீ பிங்க் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணு. இத தெளிவும் படுத்திக்கிறேன். அந்த பாயிண்ட்ல என்னத்த சொன்னாங்க முழுசா சொன்னாங்கன்றது கூட படிக்காம ஹைலைட் தலைப்பை மட்டும் படிச்சுட்டு வழங்குறாங்க. வழங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு வந்து கேக்குறான். நண்பர்களே, ஒரு தலைப்புன்னு ஒண்ணு இருந்தா தலைப்புன்றது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட் இண்டிகேட் பண்றதுக்கு. கண்டென்ட்ன்றது அது கீழே இருக்கிறது. கண்டென்ட்டை படிச்சுட்டு அதுல என்னத்த சொல்ல வராங்க, அதை எப்படி பண்ண போறாங்கன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். தலைப்பு நீட் ஒழிப்புன்னு இருக்குது, ஒழிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுன்றது வந்து முட்டாள்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட். அதை மட்டும் நான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி கடமைப்படுறேன். இப்ப பிங்க்மேன் வந்து அவர் ஆதாரத்தை எடுத்து போடுவாரு. இல்ல பிங்க்மேன் மட்டும் இப்ப ஆதாரத்தை போடலன்னா பிங்க்மேன் இல்ல ஆல்ரெடி ஒரு இடத்துல இல்ல எவ்வளவு நேக்கா வந்து பிஜேபி காப்பாத்துறான் பாத்தீங்களா? அவன் தான் சொல்லிட்டால ப்ரோ, நான் வந்து இதெல்லாம் ஒழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி மாநில அரசு நோக்கி கேள்வி கேட்டு சரி அவர் எடுத்து கொடுப்பாரு. அவர் இப்ப டேட்டா வந்து இல்ல அதான் நேக்கா வந்து அவனுங்களை வந்து பத்தி நான் கேள்வியே கேட்க மாட்டேன், அவங்களை வந்து அழுத்தத்துக்கே நான் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். இல்லையா அரப்பனுக்கு? கேக்குது, எனக்கு கேக்குது. இல்ல அரப்பன், இங்க பாருங்க மாம்ஸ், நீ ஏதாவது பேசுறனா அத நூல் பிடிச்சு போவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஆல்ரெடி ஒரு பொய்ய சொல்லி மாட்டிக்கிட்டான். உதய் இவங்க கனிமொழி அக்கா இல்லாம போனாருன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பொய்ய மாட்டிக்கிட்டான். இப்ப 2வது பொய்க்கு மாட்ட போறான். இப்ப நீ எல்லா டேட்டாவும் சேர்த்து கேட்கலாமா? ஒரு நிமிஷம். இதுவே வந்து அவன் த்ரெஷ்ஹோல்ட தாண்டி பயணிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே மியூட்ல வந்துட்டு அப்படியே கனெக்டிங்ல போயிடுவான். நீ பாரு, அதுதான் நடக்கும். ஆமா, இல்லாட்டி வந்து யாராவது ஒரு வார்த்தை விடுற மாதிரி ட்ரிகர் பண்ணுவான். எனக்கு ஒரு கண்டனம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். அவர் தலைப்பை படிச்சா கீழே கண்டென்ட்டா படிக்கணுங்கிறாரு. அவ்வளவு அறிவு இருக்கவன் எங்க டிவி கேல போய் சேர போறான்னு எனக்கு ஒரு கண்டனம் இருக்கு. அவரை நான் சொல்லிட்டு நீங்க அடுத்து கடந்து போயிருங்க, அவ்வளவுதான். உண்மை வேன். இல்ல இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இதை எடுத்து போடணும். இல்லாட்டி நான் ஒரு நான் தவறுதலா சொல்லிட்டேன், அயோக்கியத்தனமா ஒரு பொய்ய சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக்கு நம்ம ஜம்ப் ஆயிடலாம். இன்னும் ஆணவ கொலை பெண்டிங் இருக்கு. அது வந்து அரப்பன் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. ஆணவ கொலையை பத்தி பேசினா சட்ட ஒழுங்கை பத்தி பதில் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆணவ கொலையை பத்தி விடுங்க சசி. இப்ப நம்ம அதை எடுத்தோன்னு ஏன் அதை நூல் பிடிச்சு போவாப்ல, அது 3வது பாயிண்டா நம்ம கொண்டு போவோம். ஒன்னும் தவறு இல்ல தோழர். இப்ப இதை முடிச்சிருவோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஒன்றாக வச்சு தேடிக்கிட்டு இருக்காரு. இருக்காது குரோக்கு வந்து அப்படியே உண்மையை சொல்லிடும். ஒரே நிமிஷம். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்ல மேலே ஏறினதுக்கான காரணமே நான் அதை சொல்லிடுறேன்.
நான் பேசி முடிச்சாலும் சரி, நான் கேட்ட அந்த ஆதாரம் கொடுக்காம பிங்க்மேன் அட்மிட் பண்ணி பேசக்கூடாது. சரியா? இதுதான் என்னன்னா, பிங்க்மேன் சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு வந்து ரிசர்வேஷன் பத்தி தெரியாது அப்படின்ட்டு. இப்ப அவருக்கு தெரியாதுன்றத இவரு தன்னால எங்க போய் கண்டுபிடிச்சாரு அப்படின்றது எனக்கு தெரியல. இவங்க தூக்கிட்டு வர்றது என்னன்னா, அவர் ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, 7ஆம் அறிவு படம் வரப்போ அவருடைய புரிதல் என்னவா இருந்துச்சு அப்படின்னு. அதாவது தான் ஒரு புரிதல் இல்லாம இருந்ததாகவும் அதை நான் சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவரு வாயால கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து அவருக்கு போய் நீங்க கத்து கொடுங்கன்றீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளா இருப்பீங்கன்றது இதுல இருந்தே தெரியுது. ஏன்னா ஒரு மனுஷன் தான் புரிதல் இல்லாம இருந்தது அப்படின்றத எப்ப சொல்லுவாப்புல அப்படின்னா, அவர் அந்த அந்த விஷயத்தை பத்தியான புரிதல் வந்ததுக்கு அப்புறமா தான் அவரால் அதை கன்ஃபர்ஸே பண்ண முடியும். இது ஒரு பேசிக்கான லாஜிக். இந்த லாஜிக் கூட புரியாத தத்திங்க கூட தான் நீங்க உட்காந்து சண்டை போட்டு இங்க யாரு சனாதனத்தை எதிர்த்து பேசி கேஸ் வாங்கி இவரோட தலைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் இத்தனை கோடி ரூபான்னு ஒருத்தர் இது போடுற அளவுக்கு ஒருத்தர் பேச்சிருக்கிறாரு அப்படின்னா அவருடைய புரிதலை வந்து இந்த தெருவுல போற வர எச்ச நாய்ங்க வந்து கேள்வி கேட்கற அளவுக்கு இருக்கு. இதுதான் கொடுமையிலையும் கொடுமை. பூமர் பூமர் அங்கிள் இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணாரு. விடுங்க விடுங்க. இல்ல சரி சரி எங்க பிங்க்மேன் பேசிட்டு இருக்காரு. பிங்க்மேன் அன்மியூட் பண்ணிட்டாரு. ஆதாரத்தை ஆதாரம் எடுத்தியா? ஆதாரம் ஆதாரத்தை எடுத்தியா? மேல போட்டிருக்க பாருங்க, உதயநிதி அவர்கள் பேசினது பாத்துக்கோங்க. அவரு விஜய கூப்பிடுறாரா புஷியானந்த கூப்பிடுறாரான்னு தெரியல. ரெண்டு பேரும் இல்ல பிங்க்மேன். பூமர் எல்லா ஸ்டேஜ்லயும் போயிட்டு இதே தானே பேசிட்டு இருக்கீங்க பூமர். அதான் ப்ரோ, விஜய் இங்க இல்ல ப்ரோ. சரி ப்ரோ சரி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மேல எடுத்து போட்டிருக்கேன். அந்த ரகசியம் என்னதான் 4 வருஷம் ஆயிடுச்சு, இப்பயாச்சும் சொல்லுங்க கேப்போம். ஏய் போடாத. நீ என்ன சொன்ன? ஒரே கையெழுத்து நல்ல அந்த ஒரே கையெழுத்து அந்த வீடியோ வருது. அத போடுப்பா. வருது எடுத்துட்டு அப்புறம் இதுக்கு இவ்வளவு பெரிய கேப்ஷன் போட்டுக்கிறேன். இவ்வளவு பெரிய கேப்ஷன் எதுக்கு போட்ட அப்புறம்? இல்ல ஆக்சுவலா இது வந்து ரகசியம். இது வந்து கையெழுத்து. இது வந்து ரகசியம். நான் என்ன கேட்டேன்? ஒரே கையெழுத்துல சசிகுமார் மறுபடியும் போய் சொல்றான். அதுல எங்கடா நீட் ரகசியம்னு உதயநிதி எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. யாரோ கேட்ட கேள்விக்கு அந்த ஆள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிளியரா இருக்கு. உனக்கு தமிழ் கூட தெரியாதா? இல்ல புரிஞ்சுக்க ஏதாவது கஷ்டம் இருக்கா? சரி குட் விடு மாட்டிக்கிட்டீங்க, அப்புறம் ஏன் கஷ்டப்படுறீங்க? ரகசியம் சொல்லி மாட்டிக்கிட்டு அப்புறம் ஏன் முட்டு கொடுக்குறீங்க? பேசுறப்ப குறுக்கால வராத ப்ரோ. மாட்டிக்கிறதுனா என்ன தெரியுமா? போய் சொல்லி இப்ப நீ மாட்டி மியூட் போட்டு பேசுனீங்கன்னா நீங்களே பேசிக்கங்கடா. தம்பி ஒரே நிமிஷம். இல்ல நீ அமைதியா இருந்தா மியூட் போட தேவையில்ல ப்ரோ. நீ இடையில திராவிடா ஒரே நிமிஷம். நான் கடைசியா மியூட் போட்டுக்கிறேன் பிங்க்மேன். இதுக்கப்புறம் நான் மியூட் போட மாட்டேன். ஓகேவா? எப்பயுமே உன்கிட்ட ஓட்டான் அவன் அந்த நாய்கிட்ட பதில் கிடையாது. மேல சம்பந்தம் எல்லாம் டெலிட் பண்ணிருங்க. அவன் கேட்ட கேள்விக்கு போடாதது மத்த சம்பந்தம் எல்லாம் போட்டு வேணாலும் டெலிட் பண்ணுங்க. அது ஒண்ணுமே போடலைங்க. இவனுங்க லட்சணம் இவ்வளவுதான். இவனுங்க லட்சணம் பிங்க்மேனுடைய அதிகபட்ச இதுவே இவ்வளவுதான். பொய் சொல்லுவான், அதை கேட்டாக்கா ஓடிடு. அந்த பொழப்புக்கு தெருமுனையில உட்காந்து பிச்சை எடுத்து சொல்றீங்களா? அவன் முதல்ல மேல எங்க போட்டான்? அவன் மேல எங்க முதல்ல போட்டான்? எனக்கு காட்டல. 2 தான் காட்டுது லிங்க். இல்ல போட்டான். ஆனா அதுவே இல்ல, அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல குடுக்கறதுதான் ஃபைனல். ஓகேவா? தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க வந்து பேச்சு வழக்குல பல இது சொல்லுவாங்க. அடுத்த கெஸ்ட் வந்திருக்கிறாரு ப்ரோ. கேக்குதா திராவிடன்? அதாவது பேச்சு வழக்குல எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்றப்ப அது எளிய மக்களுக்கு புரியறதுல பல விதத்துல பேசியிருப்பாங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஃபைனல் கண்டென்ட். ஓகேவா? எங்கேயுமே வந்து நாங்க வந்தோடனே ஒரே கையெழுத்துல போட்டு இது பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் எங்கேயும் பேசவே கிடையாது. ப்ரோ இது ஆன்சர் பண்ணுங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பாயிண்ட் நம்பர் இருங்க ப்ரோ. எல்லாத்தையுமே நீங்க தான் கேள்வி கேட்பீங்களா? எல்லா ஸ்பேஸ்லயும் நீங்க தான் கேள்வி கேக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். ஈரோடு பை எலெக்ஷன்ல ஏன் நிக்கல? பதில் சொல்லுங்க போல. ப்ரோ நான் கேக்குறேன். நான் என்ன அந்த கட்சியா என்ன உங்க பதில் சொல்லு. நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 14 நீங்க கேள்வி கேக்குறீங்க. இருங்க. சரி, நீ எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? அந்த கட்சியில எதுக்குடா கேள்வி கேக்குற? மேல வந்து
ப்ரோ இருங்க இருங்க. சொல்லுங்க, நீங்க விஜய் பேசுங்க. யார் வேணா கேள்வி கேட்கலாம் ப்ரோ. என்னாச்சு? பேசுறாரா விஜய்? எனக்கு எதுவும் கேட்கலையா? கேட்கல. விஜய் தான் எப்பயும் பேச மாட்டாரு, அறிக்கை தானே ப்ரோ விடுவாரு. இல்லம்மா சுந்தர். ஓகே சுந்தர், நீங்க கேளுங்க சுந்தர் கேளுங்க. சார் ஒரே விஷயம் சார். பாயிண்ட் நம்பர் 14 தாயகம் திரும்ப ஈழத்தமிழ் குடியுரிமை, தமிழர் குடியுரிமை இதை நிறைவேற்றிட்டீங்களா இல்லையா சொல்லுங்க first. ஏன்டா பைத்தியக்காரன், எவனமே இல்ல, ஒன்றிய அரசு இல்ல, நோக்கி இருங்க மக்களே, ஏன் எல்லாரும் ஆரம்பிக்கிறீங்க? இப்பதானே வந்துக்குது, பொறுமையா ஒருத்தரா போலாம். சரி, நான் பேசல, நீங்களே பேசுங்க, ஒருத்தரா பேசுங்க. ஏன்டா எவனுமே வந்து ஒன்றிய அரசு செய்யற வேலையை ஒன்றிய அரசு நோக்கி கேள்வி கேட்க ஒரு மாட்டீங்களா? நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். அது என்ன பாயிண்ட்னு சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 14 படிச்சு பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க சார். நீங்க படிங்க. இருங்க படிக்க தெரியாது, நீ சொல்லுங்க, கையில தான் நீங்க இருக்குதுல்ல, சொல்றீங்கல்ல கையில தான் எல்லாரையும் உங்க இருக்குதுல்ல. தொண்டையில முடியாது. இருங்க. நான் ஏன் சொல்லணும்பா, நீ சொல்லுப்பா. நீ உன படிக்க மாட்டியா? கேள்வி கேட்கறவன் தானயா அதை ஐயா சொல்லணும். என்னையா ஒரு அது நிமிடம் பைத்தியக்காரத்தனமா இருக்குது. என்கிட்ட ஆங்கிலத்துல தான் இருக்குது. பாயிண்ட் நம்பர் என்கிட்ட 14 தமிழ்ல நான் இருக்கு. அப்படியே ஃபுல்லா நீ படிச்சிடுறேன். ஆங்கிலத்துல இருக்கா? இருங்க நான் தமிழ்ல இருங்க சார். நான் ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. பாயிண்ட் நம்பர் 14 என்கிட்ட இங்கிலீஷ்ல இருக்கு. அது வந்து என்ன கேட்டகரிக்குள்ள வருதுன்னா ஈழம் தமிழ்ஸ் வெல்ஃபேர்னு வருது. பாயிண்ட் நம்பர் 14 நான் அப்படியே படிக்கிறேன். urge the central government to appeal to the United Nations to make necessary intervention to check the political abuse against Eelam Tamils, to advise the current government of Sri Lanka to proceed with the referendum, taking into consideration the will of the people while making amendments in its constitution so that Eelam Tamils can have a equal civil and political rights. நான் படிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் இது. இலங்கையில இருந்து இதுக்குதான் முதலே படினேன். இலங்கையில இருந்து அகதிகளாக வந்த ஆயிரக்கணக்கான தமிழர்களும் அதே போல் 1964 ஆம் ஆண்டில் சாஸ்திரி சிறியவோ பண்டார நாயக்கர் இந்திய இலங்கை ஒப்பந்தப்பட்டு தாயகம் திரும்பிய பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் இன்று வரை அகதிகால முகாம் தங்க. அவர் அப்படியே படிக்கட்டும். அந்த பாயிண்ட் நானும் பார்த்துட்டேன். படிங்க நெக்ஸ்ட் பாயிண்ட். அது 15 வரும். 16வது பாயிண்ட் எப்படி படிங்க? இலங்கையிலிருந்து இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தில் தஞ்சமடைந்த தமிழர்கள் மற்றும் அகதி முகாம் தங்களுக்கு 1964 ஆண்டும் சாஸ்திரி சிறிய பண்டார இலங்கை சிரிமாவோ பண்டார நாயக்கா அதை கொஞ்சம் தெளிவா படிச்சிருக்கேன். இல்ல சொல்லிருக்கேன். அடிப்படையில் நாடு திரும்பியவர்களுக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய வம்சாவளியான மலையக தமிழ் அவர்களது குழந்தைகளுக்கு இந்திய குடிமை பெறுவதாகும். இது என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஐயா. அதற்கு இது நீங்க பாதியில முடிச்சிட்டீங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் படிங்க. அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அடுத்த பாயிண்டே சேர்த்து படிங்க. படிச்சா மாட்டிப்பாரு, தோழர் மாட்டிப்பாரு. இல்ல யாரும் என்ன பண்ணாதீங்க, மேல எடுத்து போட்டுருங்க. அப்புறம் நம்ம ஏதோ போய் சொல்றோம் நினைப்பாங்க. நீங்க அவரு படிச்சுட்டு மியூட்ல இருப்போம். ப்ரோ படிங்க ப்ரோ. அடுத்த பாயிண்ட் அப்படியே படிச்சு முடிச்சிருங்க. தமிழ் ஒரு இந்திய குடியுரிமை வழங்குவது மத்திய அரசை கழக அரசு வலியுறுத்தலும் இவர்களை இலங்கை தமிழக திரும்பி செல்ல வலியுறுத்தும் வேண்டிய அனைத்து உதவியும் செய்யும். இப்ப என்ன சொல்லுங்க. இப்படின்னா என்ன? இப்ப இங்க தமிழ் தானே படிச்சீங்க, நீங்க என்ன கன்னடத்துல படிக்கல? இங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியும். நீங்க என்ன சார் பண்ண போறீங்க சொல்லுங்க. நீங்க வந்து அதான் என்ன பண்ண போறோம்னு எழுதியிருக்கேன். என்ன பண்ண ஐயா? இதற்கு முன்னால இந்த ஈழத்தமிழர்களோட குடியேற்றத்தை பற்றி முதல்வர் எழுதின கடிதங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியல சார், எனக்கு நீங்க சொல்லுங்க. தெரியலன்னா தெரிஞ்சிட்டு வாங்க விஜய், சுரேஷா, சுந்தர். இரு ஒரு நிமிஷம். ஏங்க விஜய் இருங்க விஜய் நீங்க ஃபர்ஸ்ட் என்னத்தை தூக்கிட்டு வந்தீங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஓரல பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருங்க. எங்கேயாவது அர்ஜென்ட்டா போறீங்களா? இல்ல வெயிட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? 14வது பாயிண்ட் இப்ப 16, 17க்குலாம் போயிட்டு ஒரு கேள்வி கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 14வது பாயிண்ட்ல கிளியர் ஆயிட்டீங்களா? இன்னொரு தடவை நீங்க 14 தூக்கின்னு வர மாட்டீங்களா? அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க பண்ணலன்னா 14 பாயிண்ட் தான் சொல்றேன். சரி 14 தான். அப்ப 14 படிங்க. அதை மட்டும் படிச்சு அதை மட்டும் கேளுங்க. அதுக்கு முடிச்சுட்டு நம்ம அடுத்து போலாம். ஏன்னா நீங்க 14ன்னு ஆரம்பிச்சுட்டு வேற எங்கேயோ இல்ல காமெடியெல்லாம் இல்ல. நீங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்ததோட என்ன சொன்னீங்க? 14வது பாயிண்ட் நீங்க செஞ்சிட்டீங்களான்னு கேட்டீங்க. 14வது பாயிண்ட் என்ன? நான் தமிழும் எடுத்துட்டேன், இங்கிலீஷும் எடுத்துட்டேன். நீங்க சொல்லுங்க 14வது பாயிண்ட் என்ன? நீங்க என்ன தெரியுமா அதுக்கு நீட்டும் சேர்த்து நான் பேசுறேன். நீங்க 14 முடிச்சிட்டு அடுத்து போகணும்.
நீங்க ஒண்ணு தப்பா சொல்லிட்டீங்கன்னா ஆமாங்க நான் தப்பா சொல்லிட்டேங்க நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேங்கன்னு சொல்லிட்டாச்சு போங்க. அப்ப 14க்கு வாங்க. 14ல என்ன எழுதி நீங்களே இருக்கு? பேசுங்க. அப்போ நான் கமெண்ட் இருக்கேன். நான் ஐயா பேசல, நான் உங்களை நான் கேட்கிறேன், பதில் எதுவுமே சொல்லுங்க. உங்களை பேசல, நீங்களே பேசுங்க. 14வது பாயிண்ட் திமுகவுடைய அறிக்கையில, தேர்தல் அறிக்கையில என்னன்னு சொல்லுங்க. நிறைவேறுச்சான்னு கேக்குறேன். என்ன பாயிண்ட் சொல்லுங்க இப்போ. அதுதாங்க நிறைவேறுச்சு. ஐயா, என்ன 14வது பாயிண்ட்னு பாயிண்ட் சொன்னாதான் நான் நிறைவேற்றா தமிழ் நிறைவேறலையான்னு சொல்ல முடியும். என்ன பாயிண்ட்டுக்கு ஒழுங்கா சொல்லுங்க. ஏங்க அதுதான் அது எத்தனை வாட்டி நான் சொல்ல முடியும்? மறுபடியும் ஈழத்தமிழர்களை பிரச்சனையை பத்தி ஒரு பாயிண்ட் போகுது. அதுல எத்தனை வாட்டி சொல்ல முடியும்? ஈழத்தமிழர் பத்தி என்ன சொல்லியிருக்கு? ஈழத்தமிழர் பத்தி என்ன சொல்லியிருக்கு? நீர்த்து பத்தி பேசிட்டு எது ஏன் அழுகுற மாதிரி போற விஜய் சுந்தர் கான்பிடண்டா தைரியமா பேச என்ன பாயிண்ட் சொல்லிருக்காங்க? இரு ப்ரோ ஏன் ப்ரோ அடிக்காத ப்ரோ. விஜய் சுந்தர் இப்ப என்ன கைஸ் ஒன்றாக நான் உங்கள்ல இருந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது, நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. விஜய் சுந்தர் எல்லாரையும் மியூட்ல போக சொல்லிடுறேன், நீங்க பேசுங்க. கோட் நீங்க மியூட்ல போட்டுக்கோங்க. கோட் சுந்தர் நீங்க படிங்க சுந்தர். இந்த மியூட்ல தான்டா இருக்கு. ஓகே கூல் படிங்க சுந்தர். கமான். தாயகம் திரும்பி தமிழ் குடியுரிமை பாயிண்ட் நம்பர் 15. இல்ல ரொம்ப ஸ்லோவா கேக்குது, மைக்க கிட்ட வச்சு படிங்க. தாயகம் திரும்பி தமிழ் குடியுரிமை போட்டு பாயிண்ட் நம்பர் 15. அப்படியே அந்த பாயிண்ட ஃபுல்லா படிங்க. அந்த வெறும் பிளாக்ல இருக்கறத படிங்க. தாயகம் திரும்புறதுனா யாரு பாகிஸ்தான்ல வந்து தாயகம் திரும்புறீங்களா? முழுசா படிங்க. ஒரே நிமிஷம். பாயிண்ட் நம்பர் 14 இவர சொன்னது நல்லிஃபை கரெக்டா? பாயிண்ட் நம்பர் 14 இவர் சொன்னது தப்பா சொல்லிக்கிறாரு. ஆமா இப்ப 14 ஒரு சொன்னது வந்து நல்லிஃபை. இதுக்கப்புறம் ஒரு அடுத்த தடவை எங்கேயுமே 14 தூக்கின்னு வரக்கூடாது. கரெக்டு தானா? இல்லைன்னா 14 தூக்கின்னு வர்றாருன்னா அதை இப்பயே முடிச்சுட்டு அடுத்து போக சொல்லுங்க. இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காரு. சும்மா என்னத்தையாவது வந்து இங்க இந்த நம்பரு அப்படின்ட்டு, ஏன்னா யாரும் எடுத்து பார்க்க மாட்டாங்க, நம்ம வாயால வடை சுட்டு போலாம்லாம் இவங்க போயினே இருப்பாங்க, நம்ம உட்காந்து பதில் சொல்லுவோம். விஜய் ப்ரோ இருங்க. விஜய் ப்ரோ நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல நீங்க தான் பேச போறீங்க. எல்லாரும் மியூட் போட்டுக்கிட்டாங்க. கூல். இப்ப என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினா போயிடலாம். உங்களுக்கும் கிளியர் ஆயிடும், எங்களுக்கும் கிளியர் ஆயிடும். ஓகேவா? நீங்க 14th பாயிண்ட கொஞ்சம் சவுண்டா, என்னன்னா உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல, இன்னும் கொஞ்சம் சத்தமா கிளியரா அந்த 14th பாயிண்ட ஃபுல்லா படிங்க. அந்த இதை மட்டும் அந்த பிளாக்க மட்டும் படிக்கிறதுன்ட்டு இல்லாம அந்த பாயிண்ட ஃபுல்லா படிச்சீங்கன்னா தான் அது என்ன இதுன்னு புரியும். சோ அதை ஃபுல்லா படிச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஒரு பாயிண்டா போலாம். இப்ப நீங்க பேசுங்க சொல்லு. ஓகே ப்ரோ. வடக்கு கிழக்கு மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக விருப்பத்தை அரசு தேர்வு இலங்கையில் உள்ள தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய மேற்பார்வையில் பொது வாக்குப்பதிவு இலங்கையில் புதிய உருவாகும் அரசாங்கத்தில் முழுமையாக அரசியல் அதிகாரங்கள் தமிழகத்தின் வரையில் சட்டம் திருத்தப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அரசு வந்து வலியுறுத்தப்படும் போட்டிருக்காங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா கேட்கலாம் உங்கள்கிட்ட. வலியுறுத்தியாச்சு ப்ரோ. அதுக்காக முதல்வர் கடிதங்கள்லாம் எழுதியிருக்காரு, நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கும். நாங்க வலியுறுத்திட்டோம். வலியுறுத்தி காட்டுங்க, அதை ப்ரூஃப் போடுங்க. நீங்க போடுங்க, நான் பண்ணிட்டேன்னு சொல்ல போறேன். காட்டுங்க, நீங்க இதை பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்க. நீங்க போடுங்க, எடுத்து போடுங்க, ப்ரூஃப் எடுத்து. சார் இங்க என்ன கேம்பெயினா நடத்திக்கிட்டு இருக்காங்க? நாங்க இதுக்கு நீங்க வந்து கேட்கறதுக்குலாம் நாங்க இதா பாருங்க, கேட்டீங்க பதில் சொல்ல வரணும். ஒரு நிமிஷம் ப்ரோ, கேட்டா பதில் சொல்ல வரணும், அமைதியா இருக்கணும். நீங்க பேசுற வரைக்கும் நான் மியூட்ல இருக்கேன்ல. இல்ல நீங்க பேசுற வரைக்கும் நான் மியூட்ல இருந்தோம்ல, பதில் சொல்ல விடுங்க. இங்க என்ன கேம்பெயினா நடத்திட்டு இருக்காங்க? நீங்க வந்து கேட்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நாங்க ப்ரூஃபோட எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லுவோங்கன்ட்டு. நீங்க மாட்டு நம்ம ரேண்டமா அதை பத்தி எதுவுமே தெரியாது, நான் நேரா வருவேன், பாயிண்ட் நம்பர் 14 கேட்பேன், நீங்க ப்ரூஃப் எடுத்து கொடுக்கணும், எங்களுக்கு நேர்ந்தா விட்டுக்கிறாங்க. அதுக்கு என்ன நடக்குது இங்க? டியூவல் சிட்டிசன்ஷிப்காக அங்க எத்தனை பேர் கிளைம் பண்ணாங்க, எவ்வளவு பேர் நாங்க போக மாட்டோம்னு உட்காந்து இருக்காங்க. 2021 இருந்து இப்போ வரைக்கும் எத்தனாயிரம் ஈழ ரெஃப்யூஜிஸை வந்து திருப்பி எடுத்துக்கிறதுக்கு ஸ்ரீலங்காவும் இங்க இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் திரும்ப போயிருக்காங்க, ஒரு மயிலும் தெரியாது. நேரா வந்துடுறது, வந்து நீ எனக்கு ப்ரூஃபை கொடுன்னா இங்க என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? குறைஞ்சபட்சம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த விஷயம் தெரியலன்னு கேட்டா பரவாயில்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு மக்கு மாதிரி உக்காண்டு இருப்பேன், நான் வந்ததோட நீ எனக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துடணும்னு வந்து கேக்குறீங்க. இது அயோக்கியத்தனமா தெரியல உங்களுக்கு?
ராஜ் ப்ரோ நீங்க பேசுறீங்க ப்ரோ. இல்ல அவரு அந்த ஒன்றாக சொன்ன பாயிண்ட் இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, அந்த ஆட்சிக்கு வந்தது பிறகே வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. வட சென்னை எம்பி வச்சு அவர் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அவர் தான் வந்து மக்களுக்கு வந்து இந்த இலங்கை தமிழர் மக்களுக்கு வந்து குடியுரிமைக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த சிஏஎன்ஆர்சிக்குள்ள அவங்களை சேர்க்கின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் நீட். அதை சேர்த்தாதான் அவங்களுக்கு வந்து குடியுரிமை வாங்கி தர முடியும். இல்லைன்னா அது இல்லாம சிலர் வந்து வழக்கு போட்டுருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி அசிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் தமிழ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று தனியா ஆரம்பிச்சு அந்த கமிட்டி அவர்ல இருக்கு. அவர் ஹெட், அவர் கீழே வந்து எம்எல்ஏஸும், அப்புறம் அந்த எல்லா கேம்ப்ல இருக்கவங்களுமே வந்து ஒரு கேம்ப்ல இருக்கவங்க எல்லாம் அந்த போர்ட்லயும் ஒரு மெம்பரா இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் வந்து அந்த கமிட்டியை ரன் பண்றாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் தேவைப்படுதோ வழக்கு போட்டிருக்காங்களோ அந்த வழக்குல வந்து கவர்மெண்டே வந்து ஸ்பான்சர் பண்ணது, நிதி உதவியும் பண்ணது, சட்ட உதவியும் பண்ணுறது அந்த கமிட்டி சார்பா. இந்த கடைசியா ஒருத்தர் கேஸ் போட்டு வின் பண்ணியிருந்தாரு. இந்த உதவினால அவருக்கு போட்ட கேஸ்ல அந்த கேஸை ரெஃபரன்ஸ் காமிச்சாலும் இன்னும் ஒரு 40,000 பேருக்கு வந்து குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் மேல சிஐஏல வந்து இலங்கை தமிழர்களை சேர்த்தா மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே வந்து பை டிஃபால்ட் கிடைக்கும். அதுக்குமே வந்து திமுக அரசு மட்டும்தான், திமுக தான் இங்க இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கு. வேற எந்த கட்சியுமே குரல் கொடுக்கல. அது நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இன்னொன்னு, இங்க இருந்து யாரெல்லாம் வந்து இலங்கைக்கு திருப்பி போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேவும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சர்வேல கிட்டத்தட்ட 4,000 பேருக்கு விட்ட வந்து விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னொன்னு, இலங்கையில இருந்து ஒரு அமைப்பு நீடுன்னு நினைக்கிறேன், அந்த அமைப்பு பேர் வந்து மறந்துட்டேன் எனக்கு. அவங்களுமே வந்து நாங்க ஸ்பான்சர் பண்ணி இலங்கைக்கே கூட்டு போறோம்னு சொல்லி அவங்களும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது போலன்றாங்க சிலர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா அனுப்பிட்டுனா போறோம்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதுக்காக தனியா சர்வேவே எடுத்து விஜய் சுந்தர் இதான் நடந்துச்சு இது வரைக்கும். நீங்க சொல்ற ஜஸ்டிஃபிகேஷன் இதெல்லாம் லாஜிக்கா இருக்கா சொல்லுங்க சார். நீங்க சொல்றது வந்து சரி, இப்போ ஒரு நிமிஷம் இல்ல ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். இப்ப விஜய் சுந்தர் ஒரே ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்ப வந்து நீங்க அந்த இலங்கை தமிழர் மக்கள் மேல இருக்கிற அக்கறையில இந்த கேள்வி கேட்டீங்களா, இல்ல திமுக வந்து இதை கொஸ்டின் பண்ணணும்னு கேட்டீங்களா? சார் நீங்க கொடுத்த வாக்கு கொடுத்தனால கேள்வி இல்ல நீ இது எஸ்ஆர் மட்டும் சொல்லுங்க. கரெக்டா எதுன்னு மட்டும் சொல்லுங்க. இலங்கை தமிழர் மக்கள் மேல இருக்கிற அக்கறையில கேட்டீங்களா? அக்கறையில கேட்டீங்க, கரெக்ட் தானே? அக்கறையில கேட்டீங்க. அப்ப இது வரைக்கும் ஓகே, ரெண்டுல அப்ப அக்கறையும் சேர்ந்திருக்கு. அப்ப இது வரைக்கும் அந்த மக்களுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு தெரியாதா? இந்த கமிட்டி அமைச்சது எந்த வருஷம் தெரியுமா? 2021 இந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க. இல்ல நீ 25 ஆச்சு. ரெக்கார்ட் விடுங்க சார். நீங்க பண்ணுங்க. ராஜ் ப்ரோக்கும் சரி, ஒன்றாகும் சரி, இவனுங்க வந்துட்டு இந்த கப்பல்ல வேலைன்னு போயிட்டு கவுண்டர் பண்ணி திருப்பி நம்பியாட்ட வருவார்ல, அந்த மாதிரி வந்தா மட்டும் பாடம் எடுங்க. அவனுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு இங்க உட்காரல. ஒரு இளவும் தெரியாம நீங்க செஞ்சுட்டீங்களா? செஞ்சா காட்டுங்க, பாருடா, தேடி பாரு. இல்ல ப்ரோ, இல்ல அவங்க எவ்வளவு நைஸா தப்பிச்சு போறாங்க பாருங்களேன். அவங்கள கேள்வி கேட்க விடாம அவங்கள புடிச்சு உட்காருங்க, அவங்க சைடு திருப்போம் வண்டிய. என்ன எல்லா ஸ்பேஸ்லயும் நாங்க உங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க, தலையெழுத்தாடா. ஆரோக்கியமா தான் பேசியிருக்கோம் ப்ரோ. இதுல என்ன சண்டை ஏதாவது போடுறோமா இல்ல அபியூஸ் ஏதாவது பண்றோம்? டீசென்ட் டிபேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன பிரச்சனை? சரி, ரைட். விஜய் சுந்தர், உங்க டீசெண்டா நாங்க இப்ப பாக்குறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இலங்கை தமிழர்கள் மேல ஆர்வம் இருக்குல்ல? இப்போ இலங்கை தமிழர்கள் குடியுரிமை வாங்கணும்னு அவசியமா இருக்கு, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? அந்த குடியுரிமை பெறதுக்காக நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க இதுவரையும் உங்க லைஃப்ல? இலங்கை தமிழர்கள் குடியுரிமை சம்பந்தமா நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. பர்சனலா என்ன கேட்டா இல்ல, நான் என்ன பண்ணணும்? ஒரு ஹியூமன் பீயிங் நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறேன். நான் கேட்கறது சரி, குறைஞ்சபட்சம் நீங்க தேடி படிச்சு வச்சிருக்கிற விஷயத்த சொல்லுங்க. உங்களால களத்துல கிரவுண்ட்ல போய் எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த 5 வருஷம் இல்ல, நான் ஓவராலாவே இங்க இருக்க ரெஃப்யூஜிஸ திரும்ப ஸ்ரீலங்கா போறதுக்கு, அந்த மீட்குடியேற்றம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை பண்றதுக்கு யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்க. நீங்க திமுகவை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசையோடு ஏற்றுக்கொண்ட எடப்பாடி அவர்களுடைய அரசுலயோ அல்லது அம்மையார் அரசாங்கம் இருந்தப்பையோ இந்த ஈழத்தமிழர்களுக்காக செய்த விஷயங்கள், இல்ல மீள்குடியேற்றம் நடத்துறதுக்கான இந்த அரசாங்க நகர்வுகள் என்ன, நீங்க படிச்சதை மட்டும் சொல்லுங்க போதும். கிறிஸ்பா ஒரு 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 நிமிஷத்துல முடிச்சுக்கோங்க. பாருங்க, யாரா இருந்தாலும் இதுல வந்து யாருமே வந்து சரியா பண்ணலன்றதான் எனக்கு அவ்வளவுதான். அதுதாங்க, சரியா பண்ணலன்னு ஒண்ணு நீங்க சொல்லும் பொழுது நீங்க படிச்சிருக்கீங்க. ஏதோ ஒண்ணு படிச்சதுனால நீங்க சரியா பண்ணலன்றீங்க. அததான் நான் கேக்குறேன். நீங்க என்ன அதை பத்தி படிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. அதுதான் இங்க பாருங்க, நம்ம வந்து when we are giving the electoral right for everyone,
ஐயா இங்க பாருங்க ப்ரோ, நான் உங்களை கேக்குறது உங்களுக்கு என்ன தகவல் தெரியும், உங்களுக்கு அதுல என்ன தெரியுமோ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அதுல தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. சார் அதுதான் சொல்ல வரேன் சார். நம்ம நாட்டுல நம்ம மொழி பேசுற மக்கள் இங்க வரும்போது அவங்களுக்கே நம்ம கொடுக்க கூடாது ஒரு ஒரு இதோ பாருங்க உங்களுக்கு